தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பேரூராட்சியில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் ராஜசேகர் என்கிற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர் ஒருவர், ஏற்கனவே அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பயணம் செய்தவர், விடுதலை சிறுத்தைகளோடு நன்கு தொடர்பில் இருந்தவர், நாடார் சமூகத்தில் பிறந்தவர், நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய நாடார் சமூகத்தில் பிறந்தவர். அவர் விடுதலை சிறுத்தைகளை மிகவும் மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார், பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகனுக்கு ஆதிதிராவிட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறார்கள். அப்படி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியாக ஆதிதிராவிட பறையர் சமுதாய மக்களின் அரசியல் வளர்ச்சிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறை பரப்பி வருகிறார். அவரை கண்டித்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் நாம் தமிழர் தலைமை என்ன செய்கிறது என்று சொன்னால், இங்கே நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருவரை வைத்து இங்கு வாழுகிற பறையர் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை, விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்வது போல இங்கு பறையர் சமுதாயத்திற்கு எதிரான கருத்தை அது பேசுகிறது. இது மிக மிக மோசமான அரசியல். வந்தேறி ஆரிய பார்ப்பனர்கள், சாதி வெறியர்கள் எப்படி இந்த நாட்டை துண்டாடுகிறார்களோ, யாரை தூண்டிவிட்டு சொந்த மக்களுக்குள்ளே பகைமையை வளர்த்து அவர்களை பிரிவினைவாதம் செய்து அவர்களுக்கு எப்படி இத்தகைய நெருக்கடிகளை கொடுக்கிறார்களோ, அந்த வேலைகளை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஆறுமுகநேரியில் செய்திருக்கிறது. இங்கே நாடார் சமூக மக்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்கும் சண்டை வர வேண்டும் என்பதற்காக ராஜசேகர் என்கிற அந்த நபரை பயன்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம், ராஜசேகர் அவர்கள் உண்மையான ஆண்மகனாக இருந்தால், அவரது தாயார் அவரை ஒருவருக்குத்தான் பெற்றிருந்தால், பரமன்குறிச்சி பஜாருக்கு வாருங்கள், நேரடியாக வாருங்கள், விவாதம் செய்வோம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை என்ன என்று விவாதம் செய்வோம். தேவைப்பட்டால் ஒருவருக்கொருவர் யார் வலியவன் என்று கூட நாம் சம்பவம் செய்து பார்க்கலாம். அந்த அளவிற்கு இங்கு விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் மலிந்து போகவில்லை, விலை போகவில்லை. ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க RSS இயக்கத்தினுடைய கைப்பாவையாக மாறி இந்த நாட்டில் சாதி சண்டையை உருவாக்க வேண்டும் என்கிற மனநிலையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அற்பத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில், திருச்செந்தூர் தொகுதியில் பறையர்களுக்கும் நாடார்களுக்கும் சண்டையை மூட்டி விடுகிற வேலையை, நாடார் என்கிற அந்த சமூக மக்களை பறையர் சமூக மக்களுக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்கிற கேவலமான வேலையை நாம் தமிழர் கட்சி என்கிற பெயரில் சாதி வெறி அமைப்பை நடத்தி வருகிற சீமான் செய்து வருகிறான். சாட்டை துரைமுருகன் போன்ற கயவர்கள் செய்து வருகிறார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். ராஜசேகர் என்கிற சகோதரர் இதில் பலியாடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவங்கிட்ட மிரட்டுற மாதிரி நாம் தமிழர் நீ மிரட்டினா, நீ கருப்பு கடியோட வந்தா நீ சிவப்பு சட்டையா திரும்பி போவா. நீ கருப்பு கொடியோட வா, நீ சிவப்பு சட்டையா நீ திரும்பி போகலன்னா நாங்க இந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடுறோம்டா. யார்டா கதை விடுறியா? இல்ல யார்ட்ட? நாம் தமிழர் பிள்ளைகிட்ட நீங்க வந்து சவால் விடுறியா? நீ விடுதலை சிறுத்தை வாழ ஒட்ட நறுக்கி விடுவாரு. வேற எங்கேயாவது வச்சுக்க. திமுக தொங்கு சரியா இருந்துட்டு இருக்க. நீ 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தலையிற நாய். நீ வந்து சாட்டை துறைமுறைக்கு நீ கருப்பு கொடி காட்டுவா. வா, நீ ஆம்பளையா இருந்தா இங்க கருப்பு கொடி காட்டுறதுக்கு வா. நீ சிவப்பு சட்டையா திருப்பி போகல. நான் எல்லா காவல்துறை இருக்காங்க, உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. கொடுக்காங்களா இல்லையான்னு பாப்போம். நீ வந்தா சிவப்பு சட்டையோட திருப்பி போவாய். என்ன 1 மணி நேரம் அன்றைக்கு பேசுவாங்க. அதற்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தாற் போல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்கள் முன்னாலே முழங்குவார்கள். இதுக்கு பயந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரை இருக்கும், அதுக்கு பிறகு மாறி இந்த
உலோக பட்டியல் வீரர்ல 2வது காரன். ஆனா இங்க பாருங்க என்ன சொல்றான், எவராது வயதான தாயே நீ வந்தாங்க போறதுக்கு போற இல்லைன்னு அப்படின்னு